விசையுறு பந்தினை போல். விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன். நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல். தெளிவுறவே அறிந்திடுதல். தெளிவு பெற மொழிந்திடுதல். சிந்திப்போர்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் அதே மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் அருமையண்ணன் முரளி அவர்களே, பெருந்தகை ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களே, ராமசாமி ஐயா அவர்களே, நல்லோர் விருது பெற்றிருக்கக்கூடிய நல்லாசிரியர் திரு பகவான் அவர்களே, என் மாணவ பருவம் முதல் ஒரு இலக்கிய ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் நல்ல தோழமையுடன் திகழ்ந்து வரும் அருமை மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, அருமை அன்னை ஹேமா அவர்களே, அம்பத்தூர் கம்பன் கழக செயலர் ஐயா அவர்களே, குழுமை இருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். மாறிவரும் யுகங்களும் மாறும் முகங்களும் என்கின்ற ஒரு பொருண்மையோடு பல்வேறு சிந்தனைகளை தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முன்னெடுத்து வந்திருக்கிறது. மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் அதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். இன்றைக்கு வகுப்பறையை பற்றிய சிந்தனை வந்தவுடன் ஏனோ எப்பொழுதும் என்னிடத்தில் குறும்பாக பேசுகின்ற மரபின் மைந்தன் முத்தையா, பர்வீன் நீ இனிமேலாவது ஒரு நல்ல டீச்சர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு, நீ வந்து பேசு என்று அழைத்தார். நான் யோசித்து பார்க்கிறேன், கோவிந்த் பகவான் அவர்கள் இந்த மேடையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறும் யுகங்கள் மாறும் முகங்கள் என்று நினைத்தால் எப்போவுமே ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரோக் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பழைய ஆட்கள் பேசுகின்ற பொழுது எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, எங்கள் காலம் எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா, இன்னைக்கு எப்படியோ போயிடுச்சு என்று குறை சொல்லுகின்றவர்கள் மத்தியில் இல்லை. 4 ஆண்டுகள் தான் பணிக்கு வந்து பெறுகின்ற விருதை ஓய்வு பெற இருக்கக்கூடிய, ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய, ஆழமாக தன் பணியை நேசித்து ஆசிரிய பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இந்த யுகத்தில் தான் இருக்கிறார் என்பதே இந்த யுகம் மிக சிறப்பான ஒரு வகுப்பறையை நடாத்துகின்ற ஆசிரியர்களை கொண்டு விளங்கக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளையும் கொண்டிருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு என் பேச்சை தொடங்குகிறேன். எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு நேராக எங்கள் டீச்சர்கிட்ட போனாங்க. கணக்கில் ஃபெயிலாக இருந்தேன் நான். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க அம்மா. அந்த டீச்சர் பேப்பரை கொண்டாந்து கொடுத்துச்சு. 100 மதிப்பெண்ணில் 20 மதிப்பெண்ணுக்கு தான் எழுதியிருக்கேன். 12 மார்க் வாங்கியிருக்கேன். 80 மார்க் வாங்கலை, எழுதவே இல்லை. அந்த ரெட்டை ஜடை போட்டுட்ருப்பேன் நான். எங்கள் அம்மா அந்த ஒரு ஜடையை பிடிச்சி உலுக்கி கேட்குறாங்க, என்னது இது, ஏன் எழுதலைன்னு. இப்போ பக்கத்தில் இருக்கிற டீச்சர் சொன்னாங்க, திமிரு திமிரு அப்படின்னாங்க. நான் அப்படியே காதில் ஒலிக்குது. எனக்கு என்ன பிரச்சனைனா, சொல்கிறதுக்கு முன்னாலேயே விஷயம் புரியும் எனக்கு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சு கிளாஸ் நடத்த முடியாதுங்க. சொன்னால் புரிஞ்சுக்கிற குழந்தைய வச்சு கிளாஸ் நடத்த முடியும், சொல்கிறதுக்கு முன்னால் புரிஞ்சுக்கிற குழந்தைய என்னன்னு கிளாஸ் நடத்துறது? அந்த மாதிரியான சிக்கல் எனக்கு ஏற்கனவே பெருக்கல் கணக்கு தெரியும், வகுத்தல் கணக்கு தெரியாது. தெரிஞ்சதை ஏன் எழுதுவானேன்னு சொல்லிட்டு தெரியாததை ட்ரை பண்ணேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு.
12 மார்க் வாங்கியிருக்கேன், அதுதான் மேட்டர். உடனே அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் இதுக்கு தெரியும், எழுதலைன்னு சொன்னாங்க. எங்கே எழுதுனாங்க, 20 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிட்டேன். 4வதுலேருந்து 5வதுக்கு போகலைங்க, நான் 6வதுக்கு போட்டேன். இது என்னன்னா, ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய புரிதல் எங்கேதும் பிசிறுகின்ற பொழுது அதள பாதாளத்திற்கும் அந்த பிசிறு சரி செய்யப்படுகின்ற பொழுது சிகரத்திற்கும் போவதற்குமான 2 வெளிகள் தான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கின்ற உறவு. நடுவுலன்னு ஒரு இடமே கிடையாது. ஒன்று பீக்கு போவாங்க, இல்லைன்னா பாதாளத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஒரு பொறுப்பு எல்லா ஆசிரியர்களுக்கும் உண்டு. ஆனால் பகவான் அவர்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர் 6th 7th 8th நினைக்கிறேன், 10th வரைக்குமா பரவாயில்லைங்க. அடாலசன்ட் பிள்ளைகளோட அவ்வளோ சீக்கிரமாக இணைஞ்சு இருக்க முடியாதுங்க, நம்மளை வம்புக்கு இழுத்துருவாங்க. அது என்ன மாதிரியான வம்புன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நான் ஸ்கூல் டீச்சர் தான், பேராசிரியர்லாம் இப்போ தான். நான் பிஎட் ரெகுலரில் படித்தவன், ஸ்கூல் டீச்சராக தான் ஆக வேண்டியது. ஏதோ காலம் கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டுருச்சு. அப்போ ஸ்கூல் டீச்சராக தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்கினேன். அப்போ நான் பிடி டீச்சராக தொடங்கினேன். எனக்கு அங்கே தமிழுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால பிடி டீச்சராக போனேன் ஒரு ஸ்கூலில், ராயபுரத்தில் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு பொண்ணு மேலே ஏறி நின்றுச்சிங்க, 11வது வகுப்பு, குதிக்க போகுதுங்க மேலேருந்து. எல்லாரும் போயிட்டாங்க. நான் பிடி டீச்சராக எல்லாரையும் மேலே அனுப்பி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் ஹெச்ஓ, எங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கேட்குறாங்க, ஏன் குதிக்கிற? அது கேட்குற டைமா அது, ஏன் குதிக்கிற அப்படின்னு. அந்த பொண்ணு தெளிவாக ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க, நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. அந்த அம்மா அங்கேயே மயங்கி விழுந்துருச்சிங்க, அந்த கிரவுண்ட்லேயே மயங்கி விழுந்துருச்சு அந்த அம்மா. சில பேரோடலாம் ரொம்ப நெருங்கி எல்லாம் பழக முடியாதுங்க. அது ஆசிரியராக இருப்பது என்பது பெற்றோராக இருப்பதை விட கூடுதலான பணி. பெற்றோர்களுக்கு 1-2 குழந்தைகள் தான், இல்லைன்னா மேக்சிமம் 5லேருந்து 10 வரைக்கும் போகலாம். ஆனால் வகுப்பறைகளில் பிள்ளைகளை கவனிப்பது என்பதும், அவர்களுக்கு மென்டாரிங் பண்ணுவது என்பதும், அவர்களை கண்காணிப்பதும் என்பதும் அது மிக உன்னதமான ஒரு வேலை. முத்தையா சரியாகத்தான் சொன்னார். அப்படி வழிகாட்டுகின்ற அந்த ஆசிரியர்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு இணையானவர்கள் தான். அதனால தான் அறிவில் சிறந்த தமிழ் மொழி தாயையும் தந்தையையும் குறிக்கின்ற பொழுது அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம் என்று சொன்னார்கள். மொத்தம் 4 தெய்வங்கள், மாதா பிதா குரு கடவுள், 4. இந்த 4ல் ஒரு குழந்தை முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய தெய்வங்கள் 2. அந்த 2லே ஒரு தெய்வம் என்ன செய்யும், அடுத்த நிலையிலே நமக்கு முழுமையான ஞானத்தை போதிக்கக்கூடிய தெய்வத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் குரு. குருதான் கடவுளிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நான் 2 விதத்தை அதை சொல்கிறேன். ஒன்று, நமக்கு முக்தியையும் அவர்தான் தருவார். இல்லை என்றால் நமக்கான இழிவுகள், நாம் கொண்டு சேர வேண்டிய அந்த இழிவுகளின் பாதையில் நாம் போயே சேர்ந்து விட முடியாது என்கின்ற இழிவின் பாதையில் அவர் கண்டுகொள்ளாத காரணத்தினால் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த 2 காரியங்களை குரு செய்கிறார். நான் தமிழ் படித்தவள். ஆசு என்றால் குற்றம், ஆசு என்றால் குற்றம். இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். கு என்றால் இருள், ரு என்றால் விலக்குதல். இருளை விலக்குபவர் குரு. ஆசிரியர் வழிகாட்டுபவர், குரு வாழ்ந்து காட்டுபவர். ஆச்சாரியர்கள் யார் தெரியுமா? குருவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் ஆச்சாரியர்கள். அதற்கு அடுத்த கட்டத்தில் தன்னை தனக்கு மிகுதியாக உணர்த்தக்கூடிய வசிஷ்டாச்சாரியார்கள் இருக்கிறார்கள், பரமாச்சாரியார்கள் இருக்கிறார்கள். இது இந்திய மரபிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான படிநிலை.
ஆசிரியர்கள் மாணவர்களை வழிபடுத்துகிறார்கள். அவர்களை வழிபடுத்துகின்ற அந்த வினாடியிலே அந்த குழந்தையினுடைய அந்த மாணவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. நாங்கள் +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்றே தெரியாத வெளியில் கல்லூரிக்கு போய் கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்குள் போகிறோம். அந்த பல்கலைக்கழகத்திற்குள் அறிவை போதிக்கக்கூடிய எத்தனையோ பேராசிரியர்களை நாங்கள் சந்தித்தோம். டாக்டர் அரசு என்கின்ற ஒருவரை நாங்கள் சந்தித்தோம். டாக்டர் அரசு என்கின்றவர் பாடங்களை கடந்த வெளியை, வகுப்பறைகளை கடந்த வெளியை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். அந்த துணிச்சலான ஆசிரியரை நான் பல நேரங்களில் கண்டு வியந்திருக்கிறேன். இவ்வளவு துணிச்சலான விஷயங்களை ஒரு குழந்தைகளிடத்தில் பேசிவிட முடியுமா என்கின்ற அந்த எல்லையை கடந்து நம்முடைய கால்களையும் கைகளையும் பிணைத்திருக்கக்கூடிய சங்கிலிகளை, கருத்து சங்கிலிகளை அறுத்து போட்ட டாக்டர் வி அரசுவை நான் நினைக்கிறேன். குருமார்கள் நம்முடைய ஆழமான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இருட்டறைகளில் வெளிச்சத்தை பாய்ச்சுகிறார்கள். எல்லாரும் பேசுறதும் ஒரே சொல் தான், ஆனால் எல்லாமே ஒரே சொல் அல்ல. எல்லார் வாயிலிருந்தும் புறப்படுகின்ற சொல்லுக்கு ஒரே பொருள் இல்லை, அது ஒரே நிலையில் செயல்படுவதில்லை. குருவின் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் வேறு விதமானதாகத்தான் இருக்கும். நான் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இப்படி சொல்கிறேன். நாம் எல்லோரும் ஆசிரியர்கள். இப்போ நான் பகவான் சாரையும் கூப்பிட்டுக்கிறேன் கூட. அவர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருப்பார், பிஎட் முடிச்சிருப்பார், ரிசர்ச் பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியல, டாக்டரேட் இன்னும் பண்ணாரான்னு தெரியல. அந்த பிஹெச்டி வெங்காய பச்சடி எல்லாம் கூட நான் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ போய் 10th எழுதுனா ஃபெயிலாக போயிடுவோம். எழுதவே முடியாதுங்க, பாஸ் பண்ணவே முடியாது. நம்ம குழந்தை பாஸ் பண்ணிடும். அப்போ எந்த அளவுகோலில் நாம் ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்றால், இப்போ நாம எக்ஸாம் எழுதினா ஃபெயிலா போயிடுவோம், அவங்க பாஸ் பண்ண போறாங்க. அவர்களை விட ஆசிரியர்கள் புத்திசாலிகள் இல்லை, இது உண்மை. ஆனாலும் ஆசிரியர்கள் மாணவர்களை விட எக்காலத்திலும் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள்தான் அந்த மாணவர்களின் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பவர்கள். எவன் ஒருவன் தன் புத்தியை தனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறானோ அவன் இறைவன் நிலையில் வைத்து போற்றப்படக்கூடியவனாக இருக்கிறான். எப்பொழுது வகுப்பறைகள் தோற்கின்றன என்றால், பாடம் நடத்துகின்ற ஆசிரியர்கள் தன் புத்தியை அந்த குழந்தைகளுக்கு தந்துவிட வேண்டும் என்று துடிக்கின்ற பொழுது வகுப்பறைகள் தோற்கின்றன. அவர்களுடைய புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பணியில் ஆசிரியர்கள் ஈடுபடுகின்ற பொழுது வகுப்பறைகள் ஜெயிக்கின்றன. எல்லா வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லுக்கும் ஒரே அர்த்தம் இல்லை, அது ஒரே நிலையில் செயல்படாது என்ற நான் ஒரு சொல்லை இங்கே சொன்னேன். குருவிலிருந்து தான் அந்த வார்த்தை வர வேண்டும், வேறு யார் சொன்னாலும் அது நடக்காது. ஏன் பகவானை யாரும் வெளியில் விடாமல் அந்த பள்ளிக்கூடத்திலேயே உள்ளே வைத்தார்கள்? அவர் சொன்னா ஏதோ நடக்குது, அது மற்றவர்களால் நடக்காது என்ற ஒரு சூழலை அங்கே அவர் தன்னுடைய அதிர்வுகளால் உருவாக்கி இருக்கிறார். இது ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். ஏதோ ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன். பீர்பல், அக்பர் 2 பேர் அவையில் இருக்கிறார்கள். பீர்பல் அன்றைக்கு காலதாமதமாக வந்தான். அக்பர் காரணம் கேட்டார். பீர்பல் சொன்னான், நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். அக்பர் கேட்டார், எனக்கு சொல்லிக் கொடு. பீர்பல் சொன்னான், நான் சொல்லித்தர முடியாது, அதை என் குருவிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும். குருவிடத்தில் கேட்பதற்கு என்றால் என்னால் வர முடியாது, உன் குருவை இங்கு வர சொல். குருவை நீங்கள் இங்கே அழைக்க முடியாது, நீங்கள் தான் குருவிடத்தில் போக வேண்டும். அப்பொழுது அக்பருக்கு கோபம் வந்தது. அக்பர் சொன்னார், நீ என்ன உன் குருவிடத்தில் என்னை அழைக்கிறாய், நான் இங்கேயே கற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு 2-3 பேர் அங்கே அரண்மனையிலே இருந்தார்கள், வைத்து கற்றுக்கொண்டான். 15 நாள் கழித்து பீர்பலை அழைத்தான். பீர்பல் வந்து உட்கார்ந்தான்.
அறையை பூட்டிக் கொண்டு உள்ளே உட்கார்ந்த அக்பர் சொன்னார், உன் குரு எனக்கு சொல்லிக் கொடுப்பதாக நீ மிரட்டி கொண்டிருந்த அந்த தியானத்தை நான் கற்றுக்கொண்டேன் பார், சரியாக செய்கிறேன். நான் உட்கார்ந்தார். ரொம்ப எரிச்சலாக இருந்தது பீர்பலுக்கு. தியானம் என்பது இது இல்லை என்பது பீர்பலுக்கு தெரியும். பீர்பல் எரிச்சலின் உச்சத்தில் கையை தட்டிட்டான். கையை தட்டின உடனே அக்பர் விழித்தார். விழித்த அக்பர் அவனை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வினாடியிலேயே உள்ளே கைத்தட்டுகிறார்களே, எங்களை அழைக்கிறார்கள் போல் இருக்கிறதுன்னு காவலாளிகள் உள்ளே வந்தார்கள். உடனே காவலாளிகளை பார்த்து பீர்பல் சொன்னான், தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய்யுங்கள். எல்லோரும் மிரண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அக்பருக்கு கோபம் வந்தது. கோபத்தின் உச்ச நிலையில் அக்பர் சொன்னான், என்னை கைது செய்ய சொல்லி திமிர் காட்டிய பீர்பலை கைது செய். உடனே காவலாளிகள் பீர்பலை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட பீர்பல் அக்பரிடத்தில் சொன்னான், நீயும் ஒரே சொல்லைத்தான் சொன்னாய், நானும் ஒரே சொல்லைத்தான் சொன்னேன். நான் சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை, நீ சொன்னதை கேட்டுக்கொண்டாய். குரு வாசகம் என்பது அப்படித்தான். யார் எதை சொல்ல வேண்டுமோ அதை அவர்கள் சொன்னால்தான் அந்த காரியம் சித்திக்கும். அதனால் தான் குருவிடத்தில் கொண்டு போய் ஆரம்ப காலங்களில் நம்முடைய இந்திய மரபிலே குருவிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். குருகுலம் என்று வைத்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த மாறி வரும் யுகத்திலும் மாறி வரும் முகங்களிலும் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு காலத்தில் குருகுலத்தில் ஆசிரியர் உட்கார்ந்திருப்பார், நின்று கொண்டு மாணவர்கள் பாடம் கேட்பார்கள். இங்க அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நாம நின்றுட்டு இருக்கோம். அப்படித்தானே? முதலில் படி நிற்கும், நாம் ஏறுவோம். இப்பொழுது நாம் நிற்கிறோம், படி ஏறுகிறது. மாறி வரும் யுகம் தானே, தலைகீழாகத்தான் மாறுகிறது. அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான விஷயங்களை அந்தந்த ஆசிரியர் தருகின்ற விதத்தில் ஆசிரியர்களுக்கு என்று ஒரு குணம் உண்டு. நான் ஹேமா மேடம் அவர்களை பார்க்கிறேன். அவர் ஆசிரியர் இல்லைங்க, அவர் ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துகின்ற ஆசிரியர். ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் ஆசிரியர், பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனுக்கு பாடம் நடத்துகிறோம். இன்னைக்கு என்ன கேட்டா, வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் நின்று பாடம் நடத்துவதற்கான அந்த தகுதிப்பாடை அவர்கள் கொள்வதற்கான பயிற்சி இந்திய மரபிலிருந்து நாம் எடுக்க வேண்டும். இந்திய மரபு குருமார்களுக்கு என்று ஒரு பயிற்சியை தந்தது. அந்த பயிற்சி கொண்டவர்களால் மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி வந்து சேரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இன்னைக்கு ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன். பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸ்கூல்ல டீச்சரா போகணும்னா உங்களுக்கு அந்த தகுதிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். பிஎட் படிக்கலன்னா நீங்க ஸ்கூல் டீச்சரா போக முடியாது. ஆனா காலேஜ் டீச்சரா போறதுக்கு எந்த தகுதிப்பாடும் கிடையாதுங்க. வெறும் ஆய்வை நீங்க எம்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா போதும், இல்லைன்னா பிஹெச்டி படிச்சிட்டீங்கன்னா போதும். பாடம் நடத்துவது என்பது அறிவு கொண்டு இருப்பது அல்ல, மனிதர்களை கையாளக்கூடிய அந்த பயிற்சி என்பது நாம் இன்னும் மேம்பட வேண்டும். ஆசிரியர்கள் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னும் வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் வசிட்டனில் யோசிச்சு பார்க்கிறேன். வசிட்டன் குலகுரு வசிட்டனை அழைத்து, கம்பராமாயணத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தசரதன் வசிட்டனை அழைத்து, என் பிள்ளைக்கு ஒரு 4 நல்லது சொல்லுப்பாங்கிறார். என்னுடைய தாய் அதை செஞ்சாங்க, நானும் அதை செய்கிறேன். யாராவது வீட்டுக்கு வந்துடக்கூடாது எங்க வீட்டுக்கு. உடனே எங்க 5 பேர்ல என்ன கூப்பிடுவாங்க எங்க அம்மா, இதுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க, நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க. இந்த மரபு இருந்தது, நமக்கு பிடிச்சு கொடுக்கிற மரபு. அதுக்குன்னே வீட்டுக்கு வருவாங்க சில பேர், நம்ம கையில சிக்குவாங்கன்ட்டு. ஆனால் உண்மையிலேயே தகுதி பெற்ற ஆசிரியராக வசிட்டர் சில வார்த்தைகளை பேசுகிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மன்னனாக இருப்பதற்கான தகுதியை ராமனுக்கு போதித்த அந்த 10 பாட்டுங்க ஆசிரிய பயிற்சி பள்ளியில் நீங்கள் பாடமாக வைக்கலாம்.
10 பாட்டு. ஒருத்தன் மிக சிறப்பானவனாக வர வேண்டும் என்றால் என்ன என்ன தகுதிகள் பெற வேண்டும் என்று வசிட்டன் பேசுகின்ற ஆசிரிய மொழி, உறுதி மொழி, உறுதி சொல். அதை கேட்கிறான் ராமன். அந்த வார்த்தைகளை கேட்கிறான். எண் குணத்து ராமன் என்று ராமனை நாம் சொல்லுகிறோம் என்றால் வசிட்டன் அந்த எண் குணங்களை ராமனுக்கு சொல்லி தந்தான். வசிட்டன் மட்டும் அவனுக்கு ஆசிரியரா இல்லைன்னா ராமனுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. ஜனக மகாராஜா கொடுக்க மாட்டேன்ட்டார். தசரதனுக்கு எத்தனையோ மனைவியர், எப்படி நான் என் பெண்ணை இவனுக்கு திருமணம் செய்து வைப்பது என்று கேட்டவுடன் ஆசிரியரான விஸ்வாமித்திரர் சொன்னார், அவன் பிறந்தது தசரதனுடைய பிறப்பாக அவன் பிறந்தான், ஆனால் வளர்த்தது வசிட்டன் கான் என்று சொன்னார். வசிட்டனால் வளர்க்கப்பட்டான் ராமன் என்பதுதான் ராமனுக்கு பெருமை. நீங்கள் அந்த மரபை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், விஸ்வாமித்திரரையும் நான் வசிட்டரையும் இந்த குரு பரம்பரையில் யோசித்து பார்க்கிறேன். வசிட்டர் என்பவர் தியரிட்டிக்கல் டீச்சர், இஸ் a தியரி டீச்சர். விஸ்வாமித்திரர் பிராக்டிக்கல் டீச்சர். ஃபீல்டுக்கு கூட்டு போனவர் விஸ்வாமித்திரர். இந்த குலகுருவனுடைய ஒரு மரபில் நீங்கள் வாசிக்கிட்டே வரும்போது நான் வியந்து பார்க்கின்ற ஒரு குரு இருக்கிறார். அவர் பேர் சதானந்தர். அவர் யாருன்னா ஜனக மகாராஜாவுடைய குலகுரு. அவர் யாருன்னா, அந்த குலகுரு யாருன்னா அகலிகையினுடைய பையன், கௌதம முனிவருடைய பையன். இங்க ஒரு சின்ன ஒரு டிராமா நடக்குங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஆசிரியர்கள் எவ்வளவு வித்தியாசப்பட்டு இருக்கிறார்கள். நம் மரபில் பெயர்கள் தான் வித்தியாசம், குணம் ஒன்றுதான். நாமும் அந்த குணம் கொண்டவர்களை நம்முடைய வாழ்க்கையில் கடந்திருப்போம். வசிட்டனையும் கடந்திருப்போம், சதானந்தரையும் கடந்திருப்போம், விஸ்வாமித்திரரையும் கடந்திருப்போம். நாம் அவங்க ராமசாமின்னு பேர் வச்சுட்டு இருப்பாங்க, ஹேமான்னு பேர் வச்சுட்டு இருப்பாங்க, மீனாட்சின்னு பேர் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மை ராமனை வழிபடுத்துகின்ற அந்த குருமார்கள் போலவே நம் வாழ்க்கையும் அவர்கள் வழிபடுத்தி இருப்பார்கள். நான் ஒரு காட்சியை யோசிச்சு பார்க்கிறேன். விஸ்வாமித்திரர் பையனை கூட்டு வர்றார். ஜனக மகாராஜா கிட்ட எப்படியாவது சேர்த்து சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கணும். வரம் வழியில அகலிகைக்கு சாப விமோசனம் கிடைக்குது. அவருக்கு நல்லா தெரியும், அகலிகையினுடைய பையன் தான் நாம போற வீட்டில் சம்பந்தம் பண்ண வீட்டில் இருக்கக்கூடிய குலகுரு. அவருக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு, அவங்க அம்மா சாப விமோசனம் பெற்றிருக்காங்க. இந்த பாலிடிக்ஸை பண்ணா நமக்கு இந்த சுயம்பரத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த காட்சியை நீங்கள் அந்த படித்து பார்க்கணுங்க. விஸ்வாமித்திரரை அழைத்து வந்து, விஸ்வாமித்திரர் அந்த பையனை அழைச்சிட்டு வந்து சதானந்தர்கிட்ட நிறுத்துறார். சதானந்தர்கிட்ட நிறுத்திட்டு ஒரு வார்த்தை சொல்றார், உன் தாய் அகலிகை இவன் பாதத்தின் தூசு பட்டுத்தான் மீண்டும் பெண்ணானாள். அவள் சாப விமோசனத்தை கொடுத்தவன் இவன். இன்றைக்கு மகனாக வந்து நிற்கிறான். அதற்கு சதானந்தருடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? டீச்சர்ஸ் எல்லாருமே மனதில் கொள்ள வேண்டிய ரியாக்ஷன்ஸ். போயிட்டாருங்க, நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த சிபாரிசும் செய்யலை, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கொண்டு வரல, எந்த சொல்லையும் சொல்லலை. ஏன் தெரியுமா? ஆசிரியர்கள் குருமார்கள் என்பவர்கள் யார் என்றால், நம்முடைய லௌகீக விஷயங்களில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களை, சுயநல விஷயங்களை சிந்திக்காமல் மிக உயர்ந்த விஷயங்களின் மீது கவனம் வைப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். அந்த நிலையில் எந்த ஒரு சிறிய வேலைகளையும் செய்யாமல் உயர்ந்த நிலையில் யோசிக்கக்கூடிய ஒரு மனம் இருக்கிறது இல்லையா, அந்த மனம்தான் ஆசிரிய மனம். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேங்க, குழந்தைகள் நாமெல்லாம் 10th, நான் வந்து 94 பேட்சுங்க. 10th எக்ஸாம் நாங்கள்லாம் பாஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த மாலை முரசில் வரோங்க. யார் 84ங்க? நானா? கடவுளே. ஹைதமில்லத் காலேஜில் ரெக்கார்டு இருக்குங்க. உங்கள் சின்ன வயசில் நீங்கள் யாரையோ பார்த்துருப்பேன்.
ஏங்க என்னுடைய காலேஜ் வந்து நான் உள்ள நுழைஞ்சதே காலேஜில் 90ங்க. என்கேடி நேஷ்னல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் நான் வந்து +2 கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். நீங்கள் வேறு யாரையோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 92ல் ஒரு பிரச்சனை நடந்ததில்ல. 94 பேட்ச். நான் 94ல் தான் நான் வெளியில் வரேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில், என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையில், என்னுடைய காலேஜில் ஸ்கூல் வந்து +2 நான் முடிக்கிறேன் 90. அந்த டைமில் வந்து கீழே ஈவினிங் டைமில் வந்து அந்த இது வரும், மாலை முரசு பத்திரிக்கை. அதில் தான் வந்து அந்த இது கொடுப்பான், நம்பர், ரிசல்ட் பேப்பரில் பார்க்கலாம். 16ங்க கடைசி நம்பர். பார்த்தா வரல. எவ்வளவு வேதனையாக இருக்கும் தெரியுமா? அந்த வேதனையினுடைய உச்சத்தில் 4 பேப்பர் வாங்கி பார்க்குறோம். அதுவும் எப்படி இருக்கும், 5, 2, 1ன்னு மொத்தமாக ஒரு நம்பர் போட்டுட்டு அது கீழே 1, 2, 3, 4ன்னு போட்டிருப்பான். அதில் 1, 2 இருக்கும், 3 இருக்காது, 4, 5 இருக்கும், 6 இருக்காது, 7, 8 இருக்கும், 9 இருக்காது, 10 இருக்கும், 11 இருக்கும், 12 இருக்கும், 13 இருக்காது, 14. அவங்களாம் ஃபெயிலாக போனவங்க. அதில் நம்மளுடைய எண்ணை தேடுவதற்கு நாம் பட்ட பாடு இருக்குல்ல. 16, 18 தெரிஞ்சதுங்க 2 பேப்பரில். இன்னைக்கு 300, 500க்கு 300 தாண்டதே பெரிய வேலை. 350 பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 350 பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் அட்மிஷன் பிஆர்ஓ உட்காந்துருக்கேன். ஒரு குழந்தை வந்து நிற்கிது, கட் ஆஃப் மார்க் எவ்வளோமான்னு கேட்குறேன். பர்சன்டேஜ் கேட்குறீங்களாம்மா? பர்சன்டேஜ் 100 மேம். நான் பர்சன்டேஜ்னா 100ன்னு தெரியும். உன் பர்சன்டேஜ் எவ்வளவு? பர்சன்டேஜ் 100 மேம். 200 நான் வாங்கியிருக்கோம் எல்லாத்துலேயும். என் வகுப்புலேயே எஸ்ஐடி காலேஜில் 15-20 பேர் இருக்கிறாங்கங்க. 200 வாங்கினது என் வகுப்பில் இருக்குதுங்க. இன்றைக்கு மதிப்பெண்கள் வாங்கி குவிக்கப்படுகிறது. வாங்கி குவிக்கப்படுகின்ற அந்த மதிப்பெண்களுக்கு மத்தியில் நாம் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கான வகுப்பறைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறதுனால தான் ப்ரொஜெக்டர்ல நான் வந்து செரி பழத்தை காட்டினேங்கிறார். இன்னைக்கு ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு. இன்னைக்கு ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் இருக்கு. நீங்க எந்த கேள்வியையும் மாணவர்களிடத்தில் நீங்க கேட்க முடியாத. நீங்க கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு ஆஸ் அ டீச்சர் நான் கேட்டேன்னா இப்படி குனிஞ்சிடுறாங்க பிள்ளைங்க. உடனே ஒரு குனிவுங்க, நிமிந்தா பதில். மடியில் வந்து ஃபோன் கூகுள் பண்ணிடுறாங்க, பதில் வந்துருச்சு. எந்த கேள்வி கேட்டாலும் கூகுள் பண்ணி தகவல்களை தந்து விடுகிறார்கள். தகவல்களினுடைய குவியலாக இந்த வாழ்க்கை சூழலை மாறுவதிலிருந்து நம்முடைய வகுப்பறைகள் காப்பாற்றப்பட வேண்டும். தகவல்களினுடைய குவியல்கள் தான் இன்றைக்கு கல்வியாக போற்றப்படுகிறது. கல்வியாக போற்றப்படுகின்ற இந்த தகவலின் குவியல்களில் இருந்து குழந்தைகளை மீட்டெடுப்பது எப்படி? நான் இன்றைக்கு ஒரு ஆசிரியையாக நான் சவால் கொடுக்கிறேங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கலாம்? வட மாநிலங்கள், நம்முடைய தெற்கு மாநிலங்கள், மேற்கு கிழக்கு மாநிலங்கள், எத்தனை மாநிலங்களை நீங்கள் பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழகம் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு பட்டத்தை கொண்டு திகழ்கிறது. இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு. கல்வியில் இந்த நாடு சிறப்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் பரம்பரையாக வந்து சேருது. அதனால் தான் முத்தையா அவர்கள் வாழையடி வாழை என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார். ஒரே பயாலஜிக்கல் ஹேரா அவங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆசிரியருக்கு பிறந்தவர் தான் அடுத்த ஆசிரியராக வரணும்ன்றது அல்ல. அது உயிரியல் தொடர்பு அல்ல, அது மரபு சார்ந்த தொடர்பு. மரபு சார்ந்த தொடர்பாகத்தான் ஆசிரிய பணி என்பது நமக்கு வந்து சேர்கிறது. ஜென் தத்துவங்களை எடுத்து வைத்து பார்த்தால் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. சீன நாடு இன்றைக்கு அந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால் அடிப்படையில் அது ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது தன் தலைமுறைக்கு அடிப்படையில் கொடுத்திருக்கக்கூடிய விழுமியங்கள் தான். இந்த நாடும் அப்படித்தான். அந்த விழுமியங்களால் தான் மறுபடியும் இந்த நாடு மீண்டு எழக்கூடிய ஒரு சூழலை பெறும். அந்த மீண்டு எழக்கூடிய அந்த சூழலை பெறுவதற்கான ஒரு ஆசிரிய தன்மை கொண்ட ஒரு கூட்டம் புறப்பட வேண்டும். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய சிரமம் என்ன தெரியுமா?
ஒரு காலத்துல ஆசிரியர்கள் அப்படின்னாலே ஏழைகள்ங்க. அவர்களிடத்தில் எதுவுமே இருக்காது. இந்த ஒரு 20 ஆண்டு காலமாக அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. அது எத்தனை பேர் கண்ணை உறுத்துது? 2004 வந்தவங்களுக்கு பென்ஷன் கிடையாதுங்க. நாங்களாம் 2007 ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, பென்ஷன் இல்லை. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட பாடுகள் என்பது ஒருபுறம் இருக்க, தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு விளங்கக்கூடிய கட்டாயமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாடு வந்திருக்கிறது. மிக கட்டாயமான சூழ்நிலைக்கு வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். வியாபார உத்தியில் இருந்து கொஞ்சம் கிளம்பி அப்புறம் போய் பகவான் போன்ற ஆசிரியர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். குழந்தை அப்படி கண் மலருங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா, அது ஆசிரியர்கள் மட்டும் சில நேரங்களில் பெற்றோர்கள் கூர்ந்து கவனித்திருந்தால் அந்த கண் சிமிட்டலை, புத்தி வருகின்ற கண் சிமிட்டலை கண்டெடுக்க முடியும். 4.5 வயது என் மகனுக்கு, அவன் ஓடி வந்து என்னிடத்தில் பேசுகிறான், அம்மா தேங்க்ஸ். அவன் கண் அப்போ வெளிச்சத்தில் பார்க்குறான், நான் வெளிச்சமாக இருக்கு. அம்மா தேங்க்ஸ். என்னத்துக்கு? 4:30 மணிக்கு சரியாக வரலனா என்னை ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க கீழே. சரி, நான் கரெக்டாக 4:30க்கு போயிட்டேன். எப்படி போனேன்? நீங்கள் தான் எனக்கு டைம் பார்க்க சொல்லி தந்தீங்களே, டைம் பார்க்க சொல்லி தந்தீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ். அந்த தேங்க்ஸ் இருக்கு இல்லைங்க, என் வாழ்க்கையில் நான் எத்தனை பேர்கள் செல்வாக்கு பணம் கிடைத்தாலும் அந்த தேங்க்ஸுக்கு இணையான ஒரு பெருமதியை, ஊதியத்தை நான் பெற்றதே கிடையாது. ஒன்றை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய மகிழ்வு, அது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். குஜராத்லேருந்து வந்த ஒரு பொண்ணு கண்களில் கண்ணீரோடு நின்று இருந்தாள் 2 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய டிபார்ட்மெண்ட் வாசல்ல. மேம் தேங்க்ஸ். ஏன், என்னத்துக்காக? நான் ஐ எம் கோயிங் மேம். நான் அவள் ஆங்கிலத்தில் சொல்கிறா, நான் போகிறேன், 3 ஆண்டு முடிச்சிட்டேன், எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் தான் பேசிக் தமிழில் தமிழ் எழுத படிக்க கற்றுக் கொடுத்தீங்க, எனக்கு இப்போ தமிழ் எழுத படிக்க தெரியும் மேம், தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் இருக்குல்ல, இந்த கண்ணீரோடு சேர்ந்த அந்த கரத்தை பிடித்தார்கள் எல்லாம் அந்த குழந்தைகள். அதை விட பெரிய ஊதியத்தை ஆசிரியர்கள் பெற்றுவிட முடியாது. அந்த நெகிழ்வுதான் மகிழ்வூட்டும் கற்றலும் நெகிழ்வூட்டும் கற்பித்தலும் எந்த ஒரு ஆசிரியர் கையில் எடுக்கிறாரோ அந்த ஆசிரியர் மிகச்சிறந்தவராக வருகிறார். மகிழ்வூட்டுகின்ற கற்பித்தல் நிகழ வேண்டும். நெகிழ்வூட்டுகின்ற அந்த கற்பித்தல் அங்கே நிகழ்கின்ற பொழுது மகிழ்வூட்டுகின்ற அந்த கற்றல் நிகழ்ந்து போகிறது. இந்த கையில் பிசு பிசுத்து அந்த செர்ரி பழம் அவர் சொன்னார்ல, நான் சாப்பிட்டேங்க அது அந்த வினாடியில் நான் அதை ருசித்தேன். அந்த உப்புடன் சேர்ந்த அந்த புளிப்பு எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தால், இந்த அன்புதான், இந்த அன்பைத்தான் நாம் அடுத்தவர்களிடத்தில் மலர்த்திவிட முடியும். அந்த மலர்த்துகின்ற அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த வகுப்பறைகளை நான் சிந்தித்து பார்க்கிறேன். குழந்தைய அடிச்சு பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்க, அடிச்சு பிடிச்சு கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்க. அந்த குழந்தை கத்தி கதறி உள்ள போகிறது. என்னுடைய வகுப்புக்கு பக்கத்தில் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுடைய வகுப்பு இருக்கு. இன்னைக்கு பாடம் நடத்துறதுல கத்தி கதறுகின்றன குழந்தைகள். எதற்காக என்றால் மகிழ்வூட்டுகின்ற சூழல் அவர்களுக்கு அந்த இடத்தில் அளிக்கப்படவில்லை. மகிழ்வூட்டுகின்ற சூழலில் அவர்களை கேளிக்கைக்கான ஒரு பொருளாக மாற்றிவிடாமல் ஆசிரியருடைய அந்த இனம் அவர்களை காப்பாற்ற வேண்டும். கற்றல் நிகழ்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பேரின்பம் ஒன்று உள்ளே நிகழும், ஒரு மிகப்பெரிய திரை விலகும். ஆஸ் a டீச்சர் நான் சொல்லுவது, I cannot teach anything to my children. நான் எதையும் என் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியாது. There is a only possibility is I can inspire them. நான் அவர்களிடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை, ஒரு மன மாற்றத்தை, ஒரு மன நெகிழ்ச்சியை மட்டும்தான் நான் ஏற்படுத்த முடியுமே தவிர எந்த ஒன்றையும் யாரும் கற்றுக் கொடுத்து விட முடியாது. அந்த சூழலை ஏற்படுத்துகின்ற வகுப்பறைகள் தான்.
பல நேரங்களில் வகுப்பறைகளில் மிக சிறப்பாக மதிப்பெண் பெறுகின்ற குழந்தைகள் வெளியில் தோற்று போகின்றன. வகுப்பறைகள் வாழ்க்கையை பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய களங்களாக அமைய வேண்டும். என்னிடத்தில் பாடம் படித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தோற்றதில்லை என்று சொல்லுவதில்தான் என்னுடைய வெற்றி இருக்கிறதே தவிர பாடங்களில் தோற்றதில்லை என்று சொல்லுவதில் எந்த வெற்றியும் இல்லை என்பது எனக்கு தெரியும். என் பிள்ளைகள் எப்பொழுதும் பாடங்களில் தோற்றதில்லை. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிடக்கூடாது. அப்பொழுதுதான் என் பாடம் அங்கே சரியாக போய் சேர்ந்திருக்கிறது என்று அர்த்தம். நான் தமிழ் பாடம் எடுக்கிறேன். தமிழ் பாடம் எடுக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை ஒரு ஆசிரியையாக நான் சொல்லிடுறது வழக்கங்க. இது வகுப்புக்காகவோ தேர்வுக்காகவோ சொல்லப்படுகின்ற வார்த்தை இல்லை. இது உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலுக்கான இலக்கியம். தமிழ் இலக்கிய வரலாறையும் புத்தகத்தையும் நீ வாங்குகின்ற பொழுது, நீ அதை விட்டு செல்லுகின்ற பொழுது, 3வது ஆண்டு விட்டு செல்லுகின்ற பொழுது உன் முதலாண்டு மாணவிக்கு கொடுத்து போகாதே. அது உன் வீட்டிலே வைத்துக்கொள். இலக்கிய புத்தகங்கள் வீட்டிலே வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டுமே தவிர வகுப்பறைக்கு மட்டும் பயன்படக்கூடிய அந்த புத்தகங்கள் இல்லை என்று நான் சொல்லித் தருகிறேன். பாடங்கள் என்பது வகுப்பறைகளில் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் அவர்கள் மார்க் மேக்கிங் மெஷின்ஸாக மாற்றப்படுகிறார்கள். மார்க் மேக்கிங் மெஷின்ஸாக மாற்றப்படுகின்ற பொழுது நான் யோசிச்சு பார்க்குறேங்க. வகுப்பறைகளில், இன்றைய வகுப்பறைகளில் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு வினாடி எது தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு கிளாஸ், டீச்சர் கிளாஸ்க்கு வராத டைம். அதில் ஒரு துரோகி இருக்கும், கூட்டிகிட்டு போய் வேற ஒரு டீச்சரை கூப்பிட்டு வந்துடும். நான் யோசிச்சு பார்க்குறேங்க. நான் 5th ஸ்டாண்டர்டில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு டீச்சர் வரல. டெஸ்ட்டு பயங்கர ஜாலிங்க. இப்போ கூட இருக்கிற ஒரு துரோகி கூட்டிகிட்டு போய் மேத்ஸ் டீச்சரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் ஹவர் உங்களுக்கெல்லாம் பிடி இல்லை, நெக்ஸ்ட் ஹவர் டெஸ்ட், இப்போ எல்லாரும் படிங்கன்ட்டாங்க. இவ்வளோ எரிச்சலாக படித்தேன். வினாடிகளை யோசிச்சு பார்க்குறேன். படித்து முடித்த உடனே கடைசியாக அந்த அம்மா சொல்லிச்சு, பெல் அடிச்சிருச்சு, எல்லாரும் விளையாட போங்கன்னு. எனக்கு என்ன கோவம்னா, படித்து முடிச்சாச்சு, நேற்று கூட படிக்கலை, அதனால டீச்சர் வராதது ஜாலியாக இருந்தது. இப்போ படிச்சிருக்கிறேன், டெஸ்ட் எழுதிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ இல்லைங்கிறாங்க அந்த டீச்சர், விளையாட போங்கிறாங்க. நான் வேகமாக புத்தகத்தை மூடினேங்க, படித்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு. எல்லாரையும் விளையாட விட்டு அந்த கல்யாணி டீச்சர் என்னை மட்டும் உட்கார வச்சு டெஸ்ட் எழுத வச்சாங்க. ரொம்ப அழுதுருக்கிறேன் நான் அந்த வினாடியில். கடைசியாக நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன ஏன் டெஸ்ட் எழுத வச்சிங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் உன்னையும் விளையாட விட்டுருப்பேன், நீ ஒரு வார்த்தை சொன்ன, அதுதான். படித்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னா பாரு, படித்தது ஒரு நாளும் வேஸ்ட்டாக போவாதுன்னு நீ புரிஞ்சிக்கிறதுக்காக தான் உட்காந்து எழுத வச்சேன். நாங்கள் 5th ஸ்டாண்டர்டுங்க. என்ன சொல், படித்தது வேஸ்ட்டாக போகாதுங்கிற சொல். ஆசிரியர்கள் சொல்லுகின்ற சொல் மந்திரமாக மக்களினுடைய வாழ்க்கைக்குள் இயங்குகிறது. அது பாடங்களை கடந்து இயங்குகிறது. ஒரு குழந்தை என்கிட்ட வந்து கேட்குறா, மேம் ஃபைனல் இயருங்க, மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், ஜெயந்தி அவ பேர், கொஞ்சம் பர்சனலாக பேசணும் மேம். வெளியில் வந்தேன். மேம் சொல்லணும்னு தோணுது, உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், சொல்லுப்பா. இன்னிலிருந்து நான் கெட்டவளாக ஆயிடலான்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னாங்க. நான் அதிர்ந்து பார்த்தேன், என்னப்பா சொல்கிறேன்னு. இல்லை மேம், உங்களுக்கு அந்த தேவி பொண்ணு தெரியும்ல? ஆமாம், ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகிறேன் மேம். தெரியும், எப்போவுமே மேக்கப்பில் வருவாள். ஆமாம், என்ன இப்போ? அவள் நல்ல பொண்ணு இல்லை மேம். சரி, நல்லா இருக்கா மேம் அவள்? சரி, நான் ரொம்ப நல்ல பொண்ணு மேம். நான் நல்லாவே இல்லை. நானும் கெட்டதாக மாறினா நல்லா ஆகிடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டு போகிறேன்னா. இப்போது அந்த குழந்தைக்கு வயசு 19. 19 வயசில் நிற்கிற ஒரு பெண் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கிறா. என் தோள் மீது மிகப்பெரிய பாரமும் மிகப்பெரிய பொறுப்பும் வந்து சேர்ந்துருக்கு. அதுவும் என்ன, அந்த வினாடியில் நான் அவளுக்கு ஏதாவது சொல்லணும். விட்டுட்டோம்னா சூசைட் மாதிரி. அது
அந்த வினாடியில் நான் அவளை விடவே முடியாது. அவகிட்ட அன்பாவும் செலுத்த முடியாது. அவள் அன்பா செலுத்தினா தெரியும் அவன் நான் ஏதோ கன்வின்ஸ் பண்ண வரேன்றது. அவள் அதுக்கு தயாரா இல்லை. நான் சொன்னேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜெயந்தி, நல்லது கெட்டதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு. எப்படி சொல்றீங்க? உண்மைதான், நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையாதுப்பா. எப்படி சொல்றீங்க? தீவிரத்தன்மைன்னு ஒன்று இருக்கே தவிர நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையாது. எப்படி சொல்றீங்க நீங்க? இங்க பார், அவ கெட்டதா இருக்கிறான்றால, அவ எதுல நீ கெட்டதுன்னு சொல்றியோ அதுல அவ தீவிரத்தன்மையை காட்டுறா. நீ ஏதோ நல்லதா இருக்கிறன்னு சொல்றல, அதுல நீ உன் தீவிரத்தன்மையை காட்டல. அதனால தான் அது ஜெயிக்குது, நீ தோக்கற. வேற எதுவும் கிடையாது. உன்னுடைய நல்லதிலே நீ தீவிரத்தன்மையை காட்டிப்பார். விவேகானந்தர் சொல்றாருங்க, வா நீயும் நானும் ஒரே சாமி கிட்ட போலாம். நீ ஒரு வேண்டுதலை வை, நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். உன் வேண்டுதல் என் வேண்டுதல், ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைட்ல நிப்போம். யார சாமி கேக்குதுன்னு பாப்போங்கிறார். என்னிடத்தில் இருக்கின்ற தீவிரத்தன்மையினால் அந்த பிரார்த்தனையை நான் எனதாக்கிக் கொள்ள என்னால் முடியும் என்று பேசுகிறார். கடவுள் கூட யாரிடத்தில் தீவிரத்தன்மை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பதில் தரும். இப்படி சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறோமா? எதை காட்டி எதிலே தீவிரத்தன்மையை காட்டுகிறோம்? எதில் அந்த குழந்தைகளை நாம் செலுத்துகிறோம்? பாடத்திட்டங்கள் ரொம்ப வேதனையா இருக்குங்க. இந்த மாறி வரும் யுகங்களில் பாடத்திட்டங்களை பார்த்தா, நேற்று தான் ஒரு வாட்ஸ்அப் வந்தது. முத்தியாவுக்கு ஆப்பிள் சாப்பிட்ற வாட்ஸ்அப்பா வருது. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் இந்த மெக்கேலே அவரு தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவை பார்த்துட்டு போய் எழுதின லெட்டர் இருக்குதுங்க. இப்போ எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் அது வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அவர் எழுதுறாருங்க, இந்தியா நமக்கான மிக முக்கியமான நிலம். இந்த நிலத்தை நான் முழுமையாக சுற்றி பார்த்து நான் ஆராய்ந்து சொல்லுகிறேன். இந்த நாட்டில் பொய் சொல்லுகின்றவர்கள் இல்லை, இந்த நாட்டில் திருடர்கள் இல்லை, இந்த நாட்டில் பிச்சைக்காரர்கள் இல்லை. எது சொன்னாலும் அதை அன்புடன் ஏற்றக்கூடிய அறம் சார்ந்த சூழ்நிலை நிலவுகிறது. எது சொன்னாலும் இங்கே விதையும் வாருங்கள் என்று அழைக்கிறான். அவர் தான் கண்டுபிடிச்சது எல்லாம். நம்ம இன்னைக்கு கூட மெக்காலே சிஸ்டத்தில் தான் நிற்கிறோம். நம்முடைய குருகுல கல்வியை நாம் விட்டுட்டோம். நம்முடைய கல்வி முறைமைகளை விட்டுவிட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது நல்லது நடத்தினாலும் பல சூழ்நிலைகளில் நம்மை கூலிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. பல சூழ்நிலைகளில் கூலிகளாக மாற்றக்கூடிய படிப்பு சார்ந்த சூழல் வந்துருச்சு. 10+2+3 வந்துருச்சு. அதிலிருந்து நம்மை ஆய்வாளர்களை, தொழிலதிபர்களை, வணிகர்களை, திறம் சார்ந்தவர்களை, கலைஞர்களை, எழுத்தாளர்களை, படைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாமல் போயிருக்கிறது. எல்லோரும் ஒன்றுக்கு பின்னால் ஓடுகிறார். இப்போதான் யாரோ ஒன்று சொன்னாங்க, இந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டினது, ஒரு சில்லு கூட பேர மாட்டேங்க, இப்போதான் கட்டணும். ஏர்போர்ட் 44 தடவை விழுந்திருக்கு. அவர் சொன்னார், அந்த காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லையா, அதான் நான் காரணம். எத்தனைங்க இன்ஜினியரிங், அவசரத்துக்கு ஒரு கொத்தனார் கிடைக்க மாட்டேங்கிறான், ஊரெல்லாம் இன்ஜினியர். என்ன வாழ்க்கை இது? நாம் ஒர்க்மேன்ஷிப் விட்டுட்டோங்க. இனி வரும் காலங்களில் வகுப்பறைகள், கைவேலைப்பாடுகளை, நாட்டை வடிவமைக்கக்கூடிய புத்தியை முன்னெடுக்கக்கூடிய கல்வி நிலையில்தான் நம்முடைய வகுப்பறைகளை நாம் உருவாக்கியாக வேண்டும். பாடத்திட்டம்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாங்க. நான் உனக்கு கலகத்தை ஏற்படுத்தவில்லை. 30 நிமிஷம் கிளாஸ் நடத்துங்க, 15 நிமிஷம் நேஷனல் பில்டிங்கை சொல்லிக் கொடுங்க. நாட்டை எப்படி உருவாக்குவது என்பது, உறவுகளை எப்படி பேணி பாதுகாப்பது என்பது சிறிய குழந்தைகள், பேராசிரியர்கள் கூட அதை செய்ய முடியாது. ஆசிரியர்கள் தான் அதை செய்ய முடியும். சின்ன அளவிலிருந்தே அதை கட்டமைப்பது. எனக்கு தெரிஞ்சு 8வது படிக்கிறேங்க, என்ன வயசு இருக்கோங்க 8வது படிக்கின்ற பொழுது, நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஒரு ஃபாதர் சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு பாடம்.
நாம் நினைக்கிறோமா நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லுவது புரியாது என்று? கிடையாது. நாம் சொல்லுவது நம் குழந்தைகளுக்கு புரியும். விதைகள் போல் அது உள்ள போய் வெடிச்சு கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். நேரமாச்சுன்னா அது விருட்சமாகும். பாவிகளை மீட்க நான் செய்த ஒருத்தல்கள். அவர் சொன்னது 8ஆம் கிளாஸ்ல இவ்வளோ தமிழ் புரியுமான்னு தெரியல, ஆனால் புரிஞ்சுது எனக்கு. ஒருத்தல்னா தண்டித்தல்னு தெரியும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் படித்திருக்கிறேன். பாவிகளை மீட்க நான் செய்யும் ஒருத்தல். இது அந்த நல்லொழுக்க பீரியட்ல கொடுத்தா. இப்போ நல்லொழுக்க பீரியட்னு ஒரு பீரியட் இருந்ததுங்க, களவாடிட்டாங்க. சயின்ஸ் டீச்சரு, மேத்ஸ் டீச்சரு எல்லாம் களவாடிட்டாங்க அந்த பீரியடை. எங்கள் தமிழ் பீரியடை களவாடி இப்போது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு கொடுத்துருக்குறோம். பரவாயில்லன்ட்டேன் நான். சுற்றுச்சூழலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ் வகுப்புகளை, ஒரு வகுப்பை வாரத்துக்கு கொடுத்துருக்கோம். நல்லொழுக்க பீரியடை விட்டுட்டோம். நல்லொழுக்க பீரியட் இப்பொழுது வந்தாக வேண்டும். கண்டிப்பாக அதை நாம் செயல்படுத்தியாக வேண்டும். பாவிகளை மீட்க நான் செய்தும் ஒருத்தல்கள் எனக்கு புரியல. அந்த ஃபாதர் அந்த சொல் புரியுது, இன்னும் டீப்பா அதை புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றதுன்னு ஃபாதர் சொல்றார். அவர் ஒரு ட்ரைனிங்க்கு வரார். நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் சென்ட் ஜான்ஸ் மாதா கோயில்ல, ஸ்கூல் ராயப்பேட்டையில் இருக்கு. அவர் சொல்றார், இறைவன் ப்ரீச்சிங் தான், இறைவன் குற்றவாளிகளை தண்டிக்காமல் அவர்கள் செய்த குற்றங்களை இறைவன் மன்னிப்பதற்காக தன்னைத்தானே தண்டித்து கொண்டார். இது ஒரு கான்செப்ட். நான் உட்காந்து கேட்குறேன், நான் கையெடுத்து கேட்குறேன், அதை நான் செய்யணும்னா என்ன செய்யறதுன்னு கேட்குறேன். நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறேன். அவருக்கு அழகாக பதில் சொன்னாருங்க. உனக்கு சாப்பிட்றது பிடிக்குமான்னு கேட்டால், ரொம்ப பிடிக்கும். பசியோடு வீட்டுக்கு போகிற, முன்னால் சுவையான சோறு இருக்குது, அதில் உப்பு இல்லை, சாப்பிடுவியான்னு கேட்டாரான். சாப்பிட மாட்டேன், உப்பு கலந்து தான் சாப்பிடும். இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாய்ப்பு வரும்போது கடவுள்கிட்ட சொல்லு, யாரோ இந்த உலகத்தில் பாவம் செய்திருக்கிறான், அந்த பாவத்தை அவன் தலையில் இருந்து நீக்குவதற்காக உப்பில்லாத இந்த சோறை நான் சாப்பிட்டு விடுகிறேன் இறைவா என்று சொல். பாவிகளை மீட்க நான் செய்யும் ஒருத்தல்கள். இந்த குணம் இல்லாமல் போயிடுச்சுல்ல நமக்கு. இன்னைக்கு போர்த்தொழில் பழகுன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு இறையன்பு. என்னை கேட்டால் சிலபஸ்ல வைக்கணும். அதை பிரமாதமான புத்தகம். குழந்தைகளிடமிருந்து குழந்தை தன்மை எப்படியெல்லாம் பறிக்கப்பட்டது என்று எழுதுகிறார். எங்க அடிபட்டுச்சுன்னா, காலில் சிராய்ப்பு வந்துச்சுன்னா போய் தெருக்குழாயில கால் கழுவுவோங்க. மண் இருக்கு இல்லைங்க, அந்த மண்ணை எடுத்து பூசிட்டு வீட்டில் சொன்னா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்ல மாட்டோங்க. இன்றைக்கு எப்படி இருக்கு சூழல்? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அடிபடவே விடுறதில்லை. ஒரு சிறிய சிராய்ப்பு கூட விடுறதில்லைங்க. சிறிய சிராய்ப்பு கூட படாத ஒரு குழந்தை நாளைக்கு போய் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை எப்படிங்க தட்டி கேட்கும்? அவர் எழுதுறார், எங்க பிரச்சனை இருந்தாலும் நாங்க ஒரு 5 பேர் போய் நாங்க நின்று விசாரிப்போம். எங்களை திட்டுவாங்க, எங்களை கிளாஸ்ல இருந்து வெளியில நிறுத்தி வைப்பாங்க. ஆனால் அந்த 5 பேர் தான் இன்றைக்கு தமிழகத்தில் மிக முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிலையில நாங்கள் IAS அதிகாரிகளாகவும் IRS IFS அதிகாரிகளாகவும் இருக்கிறோம். வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் வேறு எங்கெங்கோ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுதுறார் அந்த புக்கில். எதிர்த்து கேட்கக்கூடிய அந்த குணம். இந்த வீசு பந்துன்னு ஒன்று அடிப்பீங்கல்ல, கிளாஸ்ல இருந்து வெளில வந்த உடனே என்னங்க வேலை? பந்து அடிக்கிறது தானே. த்ரோபால் எல்லாம் இல்லைங்க, ரப்பர் பந்து இருக்குமே, ரப்பர் பந்து வெட்டிச்சு அடிப்போம்ல. ரூல்ஸ் என்னன்னா மூஞ்சில் அடிக்கக்கூடாது, பற்றுச்சுன்னா அவ்வளோதான், தோத்துட்டாங்க. விழுந்து எழுந்திருச்சு மண்ணோடு கலந்து வீட்டிற்கு வந்த அந்த நிலையெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு குழந்தை அலுங்காம குலுங்காம அதே யூனிஃபார்ம்ல அப்படியே அலேக்கா சேருது. அந்த அயனிங் கூட மாற மாட்டேங்க. உடலை அசைக்கின்ற அந்த விளையாட்டுகளோ அந்த விஷயங்களோ குழந்தைகளிடம் இருந்து பறிக்கப்பட்டு இருக்கிறது. குழந்தைகள் நல்ல வார்த்தைகளை கேட்டு நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஒன்றும் இல்லைங்க, பெரிய விஷயம் எதுவும் இல்லை. பழைய வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லா விதமான கல்விகளையும் அந்த குழந்தைகள் பெற்றார்கள்.
அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த அறிவு இன்றைக்கு வியாபாரமாக்கப்பட்ட காரணங்களினால் நம்முடைய குழந்தைகள் வெறும் கூலிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் அவர்களுக்கான திறன் சார்ந்த, அடிப்படையில் அவர்களுக்கான புத்தி சார்ந்த விஷயங்கள் அவர்களிடம் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டு, அதை உள்ளே சேர்வதற்கான மன எழுச்சியை வகுப்பறைகள் தர வேண்டும். இன்றைக்கு ஆக்சசரிஸ் நிறைய வந்துருச்சு. ரெண்டே விஷயம்தான் இந்த பேச்சின் மூலமாக நான் இங்கே கொடுக்க வேண்டியது, இரண்டே விஷயம்தான். ஒன்று, மாறி வரும் இந்த யுகத்தில் நம்முடைய முகங்களினுடைய அமைப்புகளும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வகுப்பறைகளில் வரக்கூடிய குழந்தைகள், அவர்களை உருவாக்கக்கூடிய ஆக பெருமதியான பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கும் காரணத்தினால் ஆசிரியர்கள் தங்கள் தகுதிகளை கூடுதலாக வளர்த்து கொள்ள வேண்டும். இதை நான் ஏற்கனவே ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேங்க. ஆசிரியர்களுக்கான ஒரு விஷயம், வகுப்பறைகளை நிர்வகிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான மிகப்பெரிய பொறுப்பு 2. அந்த 2ஐ சொல்லி நான் இடம் சாருகிறேன். 1, இந்த சூஃபி ஒருத்தர், கண்ணு தெரியாத சூஃபி. இது டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அல்லது ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா அது டீச்சர்ஸ்க்கும் சொல்லலாம், இல்லை நீங்கள் வருங்காலத்தில் எடுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், அல்லது ஆசிரியர் நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஒரு பாடம். கண்ணு தெரியாத சூஃபி கையில் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு ராத்திரியில் பயணம் போனாராம். என்ன மாதிரி ஒரு ஆள் வேகமாக வந்தான், மேலே மோதிட்டான், 2 பேரும் கீழே விழுந்தாங்க. எழுந்திருச்சு சத்தம் போட்டு கேட்டான் அந்த ஞானிய, கண்ணு தெரியல? இவர் சொன்னார், ஆமாப்பா தெரியல. சரி பரவாயில்ல போ. நிறுத்தி சொன்னாராம், பரவாயில்ல போன்னு நீ சொல்லக்கூடாது. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ராத்திரியில் உனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் விளக்கு எடுத்துட்டு வந்தேன். விளக்கு வைத்து பார்த்தும் என் மீது மோதிய நீதான் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர நான் அல்ல என்றார். ஆசிரியர்கள் எதை தெரியுமா கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும்? நம் குழந்தைகள் ஞானம் என்ற கண்ணை பெறுவதற்காக நீங்கள் அவர்கள் மீது மோதிவிடக்கூடாது என்பதற்காக விளக்கோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். நாம் கவனமாக அவர்கள் மீது மோதாமல் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய கவன சிதறல் காரணமாக, நம்முடைய மேட்டிமை காரணமாக குழந்தைகளை தவறாக நிர்வகித்து விடுகிறோம். வயதானதனாலேயே எல்லா மேன்மைகளும் வந்து சேர்ந்து விடுவதில்லை, எல்லா ஞானமும் வந்து சேர்வதில்லை. வயதானதற்காகவே எல்லா புத்திசாலித்தனமும் வந்து சேர்ந்து விடுவதில்லை. பைபிளில் யோவானில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எல்லா பெரியவர்களும் புத்திசாலிகளோ ஞானிகளோ இல்லை. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ வயசாயிடுச்சு இப்படி நடந்துக்கிறீங்களே? டப்புன்னு பதில் சொன்னாருங்க, இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. அந்த லெவல் தான் எல்லாருக்கும். எல்லாம் வயசாச்சுன்றதுனாலே தெரிஞ்சிடாது. முதலில் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? ஆசிரியர்கள், கலீல் கிப்ரான் சொல்லுகிறான், தயவு செய்து உங்கள் குழந்தைகளை கற்ற ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள், கற்றுக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களிடம் ஒப்படையுங்கள். ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேலை கிடைத்தவுடன் நிறுத்துகின்ற முதல் வேலையே படிப்பதுதான். போரிலே தொடர்ந்து போராடுகின்றவனுக்குத்தான் தளபதி ஆகக்கூடிய தகுதி உண்டு. தொடர்ந்து படிக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். சூழலை சரியாக புரிந்து கொள்கின்றவர்கள் தான் ஆசிரியர்கள். 4 படிநிலை இருக்குங்க. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது, அது ஏன் அப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது, அது இதற்காகவா, ஆம் இதற்காகத்தான் என்ற தெளிவு பெறுவது, பிறகு இதிலிருந்து இப்படித்தான் வரும் என்ற முடிவுக்கு வருவது. இது எல்லாம் தான் காரணம், இது எல்லாம் தான் கல்வி, இது எல்லாம் தான் புத்தி. நான் எப்பொழுதும் சொல்லுவதுதான், வெளியிலிருந்து உட்செல்வதுதான் கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவதுதான் அறிவு. வெளியிலிருந்து அறிவு உள்ள போகாது, வெளியிலிருந்து கல்விதான் உள்ளே போகும். உள்ளிருந்து நமக்கு என்று வருவதற்கு பெயர்தான் அறிவு. அந்த அறிவை தரக்கூடிய கல்வியைத்தான் இன்றைக்கு நாம் பேண வேண்டும். அறிவை தராத கல்வியினால் ஒருபோதும் பிரயோஜனம் இல்லை,
ஒழுக்கத்தை போதிக்காத அறிவினால் ஒருபோதும் பிரயோஜனம் இல்லை. அன்புக்கு மாறாத ஒழுக்கத்தினால் ஒருபோதும் பிரயோஜனம் இல்லை. அருளுக்கு ஏறாத அன்பினால் பிரயோஜனம் இல்லை. துறவுக்கு மாறாத அருளினால் பிரயோஜனம் இல்லை. முக்திக்கு இட்டு செல்லாத துறவினால் பிரயோஜனம் இல்லை. இந்த படிநிலைகளில் தான் மனிதனுடைய மனம் வாழ்கிறது. அந்த நிலைக்கு இட்டு செல்வது ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு குறைபாடு. அந்த ஜீசஸ் இதை வச்சு சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னு தெரியலைங்க, எல்லாரும் மெய்ப்பர்களாக இருக்கிறார்கள், ஞானிகள் எல்லாம் அவர்கள் மெய்க்கிறார்கள். எல்லோரையும் பின்னால் விட்டுவிட்டு முன்னால் போபவன் மட்டும் இல்லை தலைவன். நம்ம எல்லாரையும் முன்னால விட்டுட்டு சரியா போறாங்களான்னு பார்க்கறான்ல, அந்த மெய்ப்பனும் தலைவன் தான். ஆசிரியர்கள் நல்ல மெய்ப்பர்களாக இருக்கிறார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் கையில் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருப்பாரு. அந்த ஆட்டினுடைய முகம் ரொம்ப பாவமாக இருக்குங்க. ஒரு நாள் நான் யோசித்து பார்த்தேன், அந்த ஆட்டுக்குட்டியாக மாறணும்ன்ட்டு. எங்கள் ஃபாதர்கிட்ட கேட்டேன், அந்த சென்ட் ஜான்ஸ் ஃபாதர்கிட்ட. அவர் சொன்னார், அதெல்லாம் உனக்கு வேணாம், நீ ஒரு மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிற ஆடாவே இருன்னார். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு நீ ஏன் அங்கே மடியில் உட்காரணும்னு நினைக்கிறேன்னார். இல்லை, குரு மடியில் உட்காரது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை, நீ நினைக்கிற மாதிரி அது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அப்படின்னார். இல்லை, அது எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடு, அதெல்லாம் கொடுத்து வச்ச ஆடு இல்லை. அப்புறம் அப்படின்னார். இல்லை, என்னதான் நினைப்பு உங்களுக்கு, ஏன் இப்படி ஒடிச்சு பேசுகிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி அது கொடுத்து வச்ச ஆடு இல்லைம்மா. பின்ன அது ஏற்கனவே வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு. கீழே விட்டா மறுபடியும் வழி தவறி போயிடும்ன்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கார். நீ அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கும் ஆடாகவே இரு. ஒரு ஆசிரியையாக எனக்கு தெரிந்த ஞானம் என்ன தெரியுமா? நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன்? நல்லா படிக்கிற, பாஸ் பண்ணுற புத்திசாலிகளைத்தானே யாரை மடியில் உட்கார வைக்க வேண்டும்? ஃபெயிலாக போகிற, வாய்ப்பு கிடைத்தால் தவறுகின்ற குறும்புக்கார குழந்தைகளைத்தான் நாம் அருகில் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர சாதாரணமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தூரமாக வைத்துக்கொண்டே பாடம் நடத்தலாம். அடிப்படையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 45 நிமிஷம் தாங்க, 45 மினிட்ஸ் தான். அந்த 45 மினிட்ஸில் அட்டெண்டன்ஸ், மற்ற விஷயங்களுக்கு, மற்ற ஜென்ரலாக அந்த குழந்தைகளை கொண்டு வந்து வகுப்பில் உட்கார வைக்கிறதுக்கு 12 நிமிஷம் போயிடுங்க. அந்த கிடைக்கின்ற 33 நிமிடங்களில் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற இன்னொரு விஷயத்தை சாதித்து போவது. மெதுவான வார்த்தைகளில் பேசுவது, ஆழமாக பேசுவது, எதை பேசுகிறோமோ அதை உணர்ந்து பேசுவது, அதை நம்பி பேசுவது, போராம்போக்கில் அப்படி சொல்லிவிட்டு போகாமல் பொறுப்புணர்வோடு அந்த வகுப்பறையில் நிற்பது. என்னை கேட்டால் இது பீடம்ங்க. அது ஆசிரியர்களுக்கான இடம் இடம் அல்ல, அது நாற்காலி அல்ல. சில ஆசிரியர்கள் இருப்பாங்க, தலைமை ஆசிரியர்கள் இருப்பாங்க, பர்மிஷன் கேட்காம கிளாஸ்குள்ளே நுழைவாங்க. நேராக நம்ம சேரில் உட்காந்துருவாங்க. உட்காரக்கூடாதுங்க, அது ஆசிரியர்களுக்கான இருக்கை. அவங்க சேரில் நம்ம உட்கார முடியுமா? நம்ம சேர்லேயே அவங்க உட்காரக்கூடாது. அது பீடம். தப்பாக உட்காந்துருச்சுன்னா பிடிச்சிரும். பிடிச்சா அதுக்கு பேர் பீடை. பவர்ஃபுல்லான இடம் அது, குரு பீடம்னு சொல்லுவோம். குருவுக்கு இருக்கிற அந்த சேரை பார்த்தாலே பயமாக இருக்குமே, உட்கார மாட்டோமே. சில பேர் தான் அப்படி போய் உட்காருவார்கள். அப்படி உட்காரக்கூடிய அந்த அதிகாரம் படைத்த அந்த சேர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மிக உன்னதமான ஒரு பொசிஷன் இருக்குங்க. அந்த இடத்துல இறைவன் நம்மை உட்கார வைத்திருக்கிறான் என்றால் அந்த இடத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் நாம் கொண்டு வர முடியும். நம்முடைய வேர்ட்ஸ், நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய பிஹேவியர் எல்லாம் அந்த குழந்தைகளை பாதிக்கும். நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாம் அந்த குழந்தைகளை பாதிக்கும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் மிசைல் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல எனக்கு. ஜெயத்ரதன் கேட்டான், துரோணாச்சாரியார் இடத்தில் கேட்டான் ஜெயத்ரதன், என்னை கொலை செய்வதற்காக அர்ஜுனன் வந்திருக்கிறான், என்னை நீ காப்பாற்றுவாயா? காப்பாற்றுவேன். எப்படி நம்புவது? உனக்கு அவன் சேஷ்ட மாணவனாச்சே, ரொம்ப பிடிக்குமே, தலைமை மாணவனாச்சே. ஜெயத்ரதனிடத்தில் துரோணர் சொன்னார், ஆம், எனக்கு அவன் பிடித்தமான மாணவன் தான். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம்தான், நீ நல்லவன் தான், நான் உனக்கு தான் துணை நிற்பேன். அபிமன்யுவை நீ கொலை செய்யும் பொழுது உன் கூட நான் நிற்கல, அப்படிதான் உன் கூட நிற்பேன், கவலைப்படாத. இருந்தாலும் உன் மனதிலே ஒரு முள் இருக்கிறது, அந்த முள்ளை நான் இன்றைக்கு எடுத்து விடுகிறேன். உன்னை விட அர்ஜுனன் சிறப்பானவன். ஏன்? ஒரே குவாலிட்டி தான், யூத், ஒரே குவாலிட்டி தான்.
நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரே குவாலிட்டி என்னன்னா, ஜெயத்ரதன் எதை சொல்லித் தருவானோ, ஆசிரியர் எதை சொல்லித் தருவாரோ அதை முழுமையாக கேட்டுக்கொள்வான். அர்ஜுனன் மட்டும் அதை கேட்டுக்கொண்டு அடுத்தது இதைவிட சிறப்பானது என்ன என்று என் முகத்தை பார்ப்பான். அடுத்தது என்ன என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த மாணவன் அவன்தான் அர்ஜுனனாக உயர்ந்தான் என்று மகாபாரதம் சொல்கிறது. ஆசிரியர்களுடைய வாக்கு, குருவனுடைய வாசகம் நம்முடைய உலகத்தில் மாற்றத்தை நிகழ்த்தும். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் வந்தது, கராத்தே கிட்டுன்னு. அதில் அந்த ஜாக்கி சந்த் ஒரு வார்த்தையை கேட்பார். அந்த பையன் ஓடி வந்து கேட்பான், மாஸ்டர் ஸ்னேக் உமன், அங்கே ஒரு பாம்பு ஆடும், அங்கே ஒரு பொண்ணு ஆடுவா. அதை பார்த்து கேட்பான், த உமன் இஸ் டான்சிங் லைக் அ ஸ்னேக் மாஸ்டர், கோ அண்ட் சி அகெயின் அப்படிம்பார். இன்னொரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுவான், எஸ் மாஸ்டர், தட் ஸ்னேக் இஸ் டான்சிங் அண்ட் உமன் இஸ் டான்சிங் மாஸ்டர், கோ அண்ட் சி அகெயின் அப்படிம்பார். மாஸ்டர், ஐ சா த உமன் இஸ் டான்சிங் லைக் அ ஸ்னேக் மாஸ்டர். அவன் இப்படி பார்ப்பான், அந்த பொண்ணு இப்படி ஆடிட்டுருப்பான், முன்னால் ஒரு பாம்பு இப்படி ஆடிட்டுருக்கோம், 2 பேரும் ஆடிட்டுருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது 2 ஆட்டமும் ஒன்றா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவர் சொல்லுவார், த உமன் இஸ் நாட் டான்சிங் லைக் அ ஸ்னேக், த ஸ்னேக் இஸ் டான்சிங் லைக் அ உமன். இதாங்க அறிவு. பாம்பு ஆடுறது போல நாம் ஆடலப்பா, நாம் ஆடுறது மாதிரி தான் பாம்பு ஆடிக்கிட்டு இருக்கு. இதை சொல்லிக் கொடுப்பதற்கு என்று, அந்த புத்தியை திறப்பதற்கு என்ற அந்த குருவாசகம். இதுவரைக்கும் நான் எதுவாக இருந்தேனோ, என் ஆசிரியருடைய சொல் கேட்டவுடன் நான் அதுவாக இல்லாமல் எதுவாக நான் உண்மையாக இருக்கப் போகிறேனோ அதுவாக நான் மாறிப்போகிறேன். இதுதான் குரு வாசகமாக இருக்கிறது. அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு வகுப்பறைக்குள் தேவைப்படுகிறார்கள். நம்மை காசு சம்பாதிக்கக்கூடிய மெஷினாக, ஒரு இயந்திரமாக மாற்றாமல் இந்த உலகத்தை மிகச் சரியான நோக்கிலே பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக, உயர்ந்தவனாக நம்மை ஆக்குவதற்கான சொல் வகுப்பறைகளில் நிகழ்கின்றன. அந்த வகுப்பறைகளை மிகச் சரியாக வைத்துக்கொள்ளக்கூடிய சூழல் நம் நாட்டில் நிகழத் தொடங்கி இருக்கிறது. நல்ல விஷயங்கள் இன்னும் வரும் என்று நம்புவோம். தவறான விஷயங்களை